ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யூரோப் டூர் சீரீஸில் டே 9ங்க. இன்றைக்கி பாரிஸில் நாங்கள் எந்தெந்த பிளேஸ்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி முதல்ல சுற்றி பார்க்க போன பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அதிசயத்தில் ஒன்றான ஈஃபில் டவர் தாங்க பார்க்க போனோம். உலக அதிசயம் 8 இருக்குது, 9 இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கும் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு தான் ஆசை. இருந்தாலும் என்னுடைய லைஃப்பில் நான் எத்தனை பார்ப்பேன்னு தெரியல. இப்போதைக்கு முதலாக ஒரு உலக அதிசயத்தை பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்ததுங்க. செமையாக இருந்ததுங்க. அப்படியே ஈஃபில் டவர் மேலே ஏறி அப்படியே ஃபுல்லாக அந்த பாரிஸே பெனோரமிக் வியூவில் பார்க்கும்போது செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டில் தான் போனோம். இறங்கும்போது அப்படியே ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே படிக்கட்டில் இறங்கி வந்துவிட்டோம். அதுவுமே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஈஃபில் டவர்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்க்க போன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் ரிவரில் போட்டிங் தாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேக்ஸிமம் போனால் ஒரு 1/2 hour தான் போட்டிங் அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours போட்டிங் அழைச்சிட்டு போனாங்க. போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரிவரோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் சைடில் இருக்க பில்டிங்கோட ஹிஸ்ட்ரி இதெல்லாமே சொல்லிகிட்டே வந்தாங்க. சரி, அவங்க ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு எதுக்கு, நம்ம போனதுக்கு இடத்தெல்லாம் சுற்றி பார்த்தோமா, 2 பாட்டை போட்டு ரீல்ஸை போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய போட்டிங்கை சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணோங்க. ரியலி ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது போட்டிங்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லுவேரா மியூசியத்துக்கிட்ட வந்து எங்களை ட்ராப் பண்ணாங்க. அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு இத்துடன் எங்களுடைய டிரான்ஸ்போர்ட் முடிஞ்சுது. நீங்கள் இனிமேல் உங்கள் ஓன் கன்வீனியன்ட் டயத்துக்கு மற்ற இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துருங்க. நெக்ஸ்ட் டே ஏர்போர்ட்டுக்கு உங்களை ட்ராப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கைடுங்கெல்லாம் கிளம்பியாச்சுங்க. தென் நாங்கள் அவங்க ட்ராப் பண்ண இடத்துல நிறைய ஷாப்பு, ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருந்தது. ஸோ அங்கேருந்து ரெஸ்டாரண்ட்டில் அப்படியே லஞ்சு சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வந்து மியூசியத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். மியூசியத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசுங்க, மிகப்பெரிய மியூசியங்க. ஆக்சுவலாக இந்த மியூசியம் ஃபுல்லாக ஒன்று விடாமல் சுற்றி பார்க்கணுன்னா 3 months ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து 5:30க்கு க்ளோஸ் பண்ணுற மியூசியத்துக்கு 4:30 வரைக்கும் ஏன் டிக்கெட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் புரியல. ஆல்ரெடி இந்த ட்ரிப்லேயே நான் வந்து 2 மியூசியம் வந்து சுற்றி பார்த்துட்டேங்க. ரோமில் 1, ஃப்ளோரன்ஸில் 1. அதோட கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் தெரிஞ்சுது. ஏன்னா இது ஃபுல்லாக வந்து பெயிண்டிங்ஸ் தாங்க, ஆயில் பெயிண்டிங்ஸ் தான் வச்சுருக்குறாங்க. என்ன ஒன்று ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மோனோலிசாவோட ஒரிஜினல் ஆயில் பெயிண்டிங் ஃபோட்டோ வச்சுருக்குறாங்க. அது ஒன்று தான் ஸ்பெஷலு. வரவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மோனோலிசா கேலரி, நெப்போலியன் கேலரி இது மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படின்னாங்க. இதுக்காக போய் ஒரு பர்சனுக்கு 22 euro கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த மியூசியம் பக்கத்துலேயே வந்து சூப்பரான பெரிய கார்டனும் இருக்குங்க. அங்கேயும் போயிட்டு சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பட் எங்களால் தான் நடக்க முடியல. மியூசியத்தில் நடந்து டயர்டாகிட்டோம். ஸோ அப்படியே கார்டனை போய்ட்டு ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டோம். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் டே வந்து மஸ்கட்டுக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறதுனால சின்னதாக பர்ச்சேசிங் இருந்தது. அதனால் இயர்லியாகவே ரூமுக்கு கிளம்பியாச்சுங்க. மியூசியத்துக்கு ஆப்போசிட்லேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருந்தது, ரொம்ப வசதியாகவும் இருந்ததுங்க. ஸோ அப்படியே ட்ரெயினை பிடிச்சி ஹோட்டல் ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஜஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்கு 4 euro தாங்க ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே 9ஓட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இப்படி தான் இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.